ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்ல்டு கப் சீரிஸ் பார்க்கலாம் கைஸ். ஒவ்வொரு பார்ட்ஸாக போகிறோம். ஏஷியா கப் ஓகே கைஸ், இதுவே போட்டுடலாம் விடுங்க. வேறு என்ன பண்ணுறோம், நம்ம இந்தியாவே இருப்போம். வேறு ஓகே 10 ஹவர்ஸ் வச்சுக்கலாமா, 5 ஹவர்ஸ். ஓகே கைஸ், ஸ்டாண்டிங் பார்ப்போம். நம்ம எதில் தான் இருக்கோம், நம்ம எந்த இதில் இருக்கோம். குரூப் 1 நம்ம குரூப் 1 இல்லை கைஸ், குரூப் 2 தான் கைஸ் நம்ம இருக்கோம். ஆல்ரெடி ஜாம்பாவே வந்து ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. ஒரு மேட்ச் தான் கைஸ் விளையாண்டுருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு மேட்ச் விளையாண்டு ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க. -1 இருக்காங்க. சரி ஓகே கைஸ், நமக்கு எதுக்கு, நம்ம பாட்டுன்னு போய் மேட்ச்சை மட்டும் விளையாடுவோம். இவனுங்களுடைய இதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல கைஸ். ஃபஸ்ட்டு ஹர்திக் பாண்டியா இருக்கான், பிகுமார் நான் ஆல்ரெடி அதில் டீம்லேயே இருப்பான். விராட் கோலி எடுத்துக்கலாம் கைஸ், பேட்டிங்க்கு கொஞ்சம் ஆள் இல்லை, இவனுங்க மக்கர் பண்ணுறானுங்க. சரி ராகுலுங்க, சரி ஓகே கைஸ். ரிஷப் பண்ணிட்டு என்னடா நீங்கள் பவுலிங்கே போட மாட்டீங்களா? எனக்கு பவுலிங்க்கும் வேணும். பி கிருஷ்ணா அப்பா. இப்போ வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு கேப்டனை தானே எடுக்கணும். ஏன் இது பண்ணுறேன்? பி ஷாவும் தேவையில்லை நமக்கு, வாஷிங்டன் சுந்தர் தேவையில்லை, பும்ரா நமக்கு கன்ஃபார்ம் தேவை. ஐயோ ஒயிட் சாயலும் தேவையாச்சு. சரி ஓகே கைஸ், அவனுங்களெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். குல்தீப் யாதவுக்கு பதிலாக இவன் எங்கள் சாயல் டேய் கூகுளி மாஸ்டர் ஆச்சு. ஒயிட் சாயல் தோ இருக்கான். அது ஒய்க்கு மட்டும் என்ன அப்படின்னு தெரிஞ்சா, விராட் கோலியும் போயிட்டானா? ஓ தோ ரிஷப் ராகுல் தான் போயிருக்கான் போல. அவனை நான் ஃபஸ்ட்டு எடுக்கவே இல்லையே. சரி சரி ஓகே கைஸ், நமக்கு இதுக்கு மேலே எவனும் தேவையில்ல. சாயினின்னா யார்? ஃபாஸ்ட் பவுலர், லெக் பிரேக்கு. நமக்கு தோனி எல்லாம் எப்படி கைஸ்? நமக்கு தோனி கண்டிப்பாக வேணும். நான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவானாடா இந்த பையன்? சரி ஓகே, ருனால் பாண்டியாவுக்கு பதிலாக மகேந்திர சிங் தோனி எடுத்துக்கலாம். அது MS தோனி தானே வரணும் இந்த வாட்டியும். இந்த வாட்டி ஹெட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். எப்பா சும்மா கொடுத்தாலே நம்ம தான் ஸ்டார்ஸ் வின் பண்ணுறோம் கைஸ். சீரியஸாக சொல்கிறேன், உங்களுக்கு எந்த பேட்ஸ்மேனை பிடிக்குமோ கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ நான் இப்போது சுப்மன் கில்லையும் தோனியும் எடுக்கிறேன் கைஸ். அவ்வளோதான். ராடிக்கல் ப்ரூட்டா? சரி அவங்க ஏதோ சொல்கிறாங்க, அவ்வளோதான் கைஸ். இது சும்மா போட்டு விட வேண்டியதுதான். ஏப்பா சரியாக இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு பால் மட்டும் எப்போவுமே 6 கொடுத்துருக்காங்க கைஸ். நான் நிறைய மேட்ச் நோட் பண்ணியிருக்கேன். எப்போவுமேனா அப்படி கிடையாது, நம்ம அடிக்கிறத பற்றி நம்ம அடிக்காமல் விட்டுட்டா அவனுங்க எப்படி கைஸ் 6 கொடுப்பாங்க. இது போகுமானே தெரில, போகலை. கில் இந்த பாலில் அவுட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓ அவுட் ஆயிட்டேன். சே ஏய் 3யா? நான் 2 தானடா எடுத்தேன். என்ன ஏதோ காமிக்கிறான், என்ன காமிச்சானே தெரில. புவரா சொன்னான், எனக்கு எது என்னன்னு தெரில. அவ்வளோதான் கைஸ், 2 ரன்னு. இதுக்கு மேலே ஓடினா கண்டிப்பாக அவுட்டு. பொறுமையாக ரன் எடுக்கலாம் கைஸ். இவனுங்க என்ன பண்ணுற போகிறானுங்க அப்படின்ட்டு பொறுமையாக ரன் எடுத்துட்டு. ஐயோ சே ஓகே கைஸ், நம்ம என்ன உண்மையான கிரிக்கெட் மேட்ச்லேயே இருக்கோம். நான் எதுக்கு ஐயோ அப்படிங்கிறேன். ஓகே பவுண்ட்ரி இல்லே. என்னடா நீ 14 ரன்ஸ் எடுத்துருக்க ஒரு ஓவருக்கு. தோனி அடுத்த இதில் வந்து கலக்குவார் போல், இல்லை அவுட் ஆகிட்டு போயிடுவாரான்னு தெரில கைஸ். ஒரு ஓவருக்கு 14 ரன்ஸ் வச்சு நம்ம புஷ்லேயே ஆடுவோம். என்னடா பொறுமையாக ஓடுங்கடா, பயமாக இருக்குடா எனக்கு. குண்டாவாடா இருக்கீங்க, ஒல்லியாக தானடா இருக்கீங்க, கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஓடுங்களேன், எனக்கு பயமாக இருக்குடா அவுட் ஆகிடுவோன்னு.
சிங்கிள் போதும் கைஸ் கொஞ்ச நேரத்துக்கு. நெக்ஸ்ட் தோனி வருவான். தோனி வந்தோடனே என்ன பண்ணுறதுன்னு அப்புறமா யோசிப்போம். ஓ காட், பா தோனி வந்தாரு 6 அடிக்கிறதுக்கு நான் உதவி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெருமையாக தான் கைஸ். இந்த கேம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லோ குவாலிட்டி தான் கைஸ். வேறு என்ன பண்ணுறது வேறு. ஓய்யோ, அது அழகாக தெரியுது கைஸ் எட்ஜாக இருக்குன்ட்டு. சரி ஓகே, நம்ம சேலஞ்சஸ் கொடுத்து தான் பார்ப்போமா? ஆ, எனக்கு லைட்டாக பயமாலாம் இருக்குது. சரி ஓகே, வேண்டாம். விராட் எடுப்போம். நம்ம தலைவன் தானே இப்போதைக்கு கொஞ்சம் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸில் இருக்கான். நான் போன வாட்டி அங்கே கொடுத்து தாண்டா மாட்டிக்கிட்டேன். பேக் ஃபுட்டில் கொடுப்போம். டே, அவன் இழுத்து அடிச்சுருந்தானா இந்த வாட்டி செத்துருப்பேன்டா. கைஸ் RC20 விளையாண்டுக்கோங்க கைஸ். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நல்லா இருக்கு. சூப்பர். கில்லு தான் கைஸ் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கான். மற்றவனுங்களாம் சிங்கிள் டபுள் தான். என்ன நம்மளோட ஆப்போனன்ட்ஸோடைய மேட்ச்சில் நம்ம என்ன பண்ணலாம் கைஸ் சொல்லுங்கள். எனக்கு கூகுளி போடுறானே. ஒய்யோ, ஏன்டா இவன் விராட் கோலி என்னடா இப்படி பண்ணிட்டீங்களே. ஒய்யோ கைஸ், உங்கள் வேற இவனுங்க வந்து நம்ம இந்த வாட்டி விக்கெட் எடுக்க தேவையில்ல, விட்டுடலாம் இவனுங்களே அப்படின்ட்டு ஏதாவது பண்ணுறாங்களோ. நல்ல வேலை எடுத்தாவில் கைஸ். எனக்கு ஒரே டவுட் தான் கைஸ் இருக்குது. என்ன தெரியுமா? ஓகே, நம்ம முன்னாடி போயிட்டு சுப்மன் கில்ல அவுட் எடுத்துடலாம், அவுட் பண்ணிடலாம். என்னடா ஒய்டு தான்டா போச்சு. ஸ்டெம்பு பக்கத்தில் வந்ததுனால விட்டாங்களோ. நான் லீவ் பண்ணிட்டேன், விடுங்க. அவுட்டு அவுட்டு. டே யார, ஒரு விக்கெட் அழகாக எடுத்துட்டானுங்க. இன்னொரு விக்கெட் எடுக்கிறதுக்கு என்னடா கஷ்டப்படுறீங்க நீங்கள். பவுண்ட்ரி 29 தான் எடுத்துருக்கோமா. இப்போ 34 ஸ்லோவாக ஆடி ஆடி 34 வந்துருக்கோம். 3 ஓவருக்கு. 4 ஓவர் இருக்கா? ஆமாம் கைஸ், 4 ஓவருக்குன்னு நினைக்கிறேன். போங்கடா, எனக்கு சரியாக தெரில. அவ்வளோதான். ஒய்யோ, இல்லைண்டா வயிற்றுல வாயிலெல்லாம் அடி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான் ஏதோ ஒன்று. அவ்வளோதாங்க கைஸ், நமக்கு என்ன. அவுட்டா? அவ்வளோதாங்க கைஸ், நம்ம 2 ரன்னு. கில் தான் திரும்பவும் ஸ்ட்ரைக்கில். பார்ட் 1 தான் கைஸ் இது. இதுக்கு மேலே நம்ம என்ன பார்ட் 2 பார்ட் 3லாம் போடலாமா? கமெண்ட் பண்ணுங்கள். ஓ காட், ஏன்னா அவன் பாலே அந்த பக்கம் வரல. சூப்பர். 33 இருந்தோம். டெட் பாலுக்கு ரன் இருக்குமா? ஏதோ வரலையோ என்னமோ. புஷ் தான் கொடுத்துருக்கேன் கைஸ். அவள் தான் டபுள் ஓடனா இந்த ஓடும் போதே தூக்கி சொருவிடணுங்க ஸ்டெம்பில். என்ன கைஸ், ஸ்ட்ரோக்கில் ஆடலாமா இப்போது? ஐயோ, ஸ்ட்ரோக்கே ஆகலையே கைஸ். நம்ம வந்து இப்போது என்னோடய கடமை என்னென்னா இந்த ஸ்டெம்பை தான் கைஸ் ப்ரொடெக்ட் பண்ணணும். ப்ரொடெக்ஷன் ப்ரோட்டோகால் மாதிரி ஸ்டெம்பை தான் நம்ம என்னடா அடி வாங்கிட்டே இருக்கடா விராட் கோலி. என்னடா 6க்கு 6. ஏதோ ஓரளவுக்கு ஸ்கோர் இருக்கும் கைஸ் 6க்கு 6னாலும். என்னடா அடி வாங்கிட்டே இருக்காங்க கைஸ் இவன். இன்னும் ஒரே ஒரு ஓவர் தான் இருக்குது நமக்கு. ஒரு ஓவரில் என்ன பண்ணுறது? ஓ டே, என்னடா அவனுங்க நான் நினைக்கிற மாதிரி அடிக்கவே மாட்டேன்றானுங்க கைஸ். புஷ்ஷு கொடுத்தா போன வாட்டியான மாதிரி ஆயிடுச்சுன்னா ஓகே ஏதோ பண்ணுவோம். டே டே டே, ஸ்லோவாக அடிக்கிறாங்க கைஸ். யோ யூ சிங்கிள் சிங்கிள். எஸ் கைஸ், சிங்கிள் எடுத்துருக்கோம் கைஸ்.
சாரி கைஸ், கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு இந்த இடத்துல. வா, பவுண்ட்ரி போகணும்னு கூட நான் நினைக்கல, சும்மா ஏதோ தட்டி விடுவேன், தட்டி விட்டேன். அதுக்கு தாங்க கைஸ் இந்த மாதிரியான ஒரு சுப்பீரியர் பவுண்ட்ரி. இந்த பக்கம் பார்த்து அடிப்பான், அவங்க தான் எவனுமே இல்லையா. ஐயோ லேட்டாக அடிச்சிட்டாங்க கைஸ். ஏர்லியாக அடிச்சிருக்கேன், சாரி நான் தான் கொஞ்சம் இல்லை ரொம்ப தப்பாக சொல்லிட்டேன். ஸ்ட்ரோக் வச்சா கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுவோம். புஷ்ஷு என்ன கைஸ், எத்தனை இவன் விராட் கோலி எத்தனை ரன் அடித்தானே பார்க்கல கைஸ். நான் விராட் 15, சூப்பரா கைஸ். நம்ம என்ன பண்ணணும், ஜே பும்ராவை உள்ளே இறக்கிடணும் ஃபஸ்ட்டு. விக்கெட்ஸ் ஓவர் நமக்கு. யாரா என்னையாண்டா ஸ்விங் எடுக்கலாமா இல்லை ஸ்லோவாக? ஓகே ஆ சரி, லைட் இஷ்யூ. டே என்னடா நான் அவுட் இன் ஸ்விங்கோ அவுட் ஸ்விங்கு. அவ்வளோதாங்க, இது ஒரு பயங்கரமான சிக்ஸா. எப்பா டாட்டு கைஸ். இவனுங்களை ரன்னு மட்டும் எடுக்க விடாமல் பண்ணிட்டோன்னா நம்ம டாப்பில் போயிடுவோம். ஒரே ஒரு விக்கெட் தான் கைஸ் நமக்கு போயிருக்கு. ஒரு விக்கெட்டுக்கு 47. இவனுங்க வந்து விக்கெட்டே ஆகாது இவனுங்களுக்கு. சே, எப்படி தான் இந்த மாதிரிலாம் வச்சு பண்ணுறாங்களோ தெரியல. அவன் தான் ஒரே மாதிரியே பால் போட்டுருந்தா ஒரு பாலில் அவன் 6 4 அடிக்க ஆரம்பிச்சிருவான். அவன் அடிக்கும் போது நம்ம மாற்றிடலாமா பாலை? ரைட்டாக இருக்குமா டாடா? ஐயோ என்னடா ஓடவே மாட்டானுங்களோ. சரி ஓகே, பக்கத்தில் இருக்கு, சீக்கிரமாக தூக்கி அடிச்சிருவாங்க அப்படின்ட்டு ஓடல போல கைஸ். நீங்கள் ஆனால் பாருங்கள், ஒரே மாதிரியே தான் பால் போட்டுட்டு இருக்கேன். ஸ்விங் தான், அதுவும் சேம் சைட் ஸ்விங்கு. 6. ஐயோ எல்பிடபிள்யூ அவுட்டு. ஆனால் பாகிஸ்தான் கூட போட்டுருக்காங்களா கைஸ்? என்ன கைஸ், நான் இப்போ தான் கைஸ் அதையே பார்க்குறேன். நல்லா விக்கெட்டா, சூப்பர். எனக்கும் இந்த மாதிரி தான் கைஸ் விக்கெட் ஆச்சு. பேட்ஸ்மேன் வந்து லெஃப்ட் ஹேண்டாக இருந்தால் நம்ம ரைட் சைடு நிற்கணும். இப்போ பேட்ஸ்மேன் ரைட் ஹேண்டு, அதனால் இப்போ நம்ம அவுட் ஸ்விங் போடணும் கைஸ். கொஞ்சம் ஸ்பீடாக போடுறோமோ. இந்த அசாம் சே, அந்த பக்கம் ஒரே மாதிரியே போட்டுருந்தா அவனுங்க டெக்னிக் கண்டுபிடிக்கிறாங்களே கைஸ். ஒரு விக்கெட்டுக்கு ஒரு ரன், அதுவும் அந்த ஓவர் முடிஞ்சிச்சா என்ன? இன்னும் ஒரு பால் இருக்குடா. டேய் இதே மாதிரியே போட்டால் அடிச்சிருவான் போல். ஸ்ட்ரைட்டாக போட்டால் தூக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவ்வளோதான் கைஸ், ஒரே ஒரு பாயிண்ட்டு. இதுதான் கரெக்டாக இருக்குமோ நமக்கு? இல்லை இதில் இப்போ 6. எப்பா, ஒரு ஓவருக்கு 4 ரன், நம்ம ஒரு ஓவருக்கு 14 ரன் அடித்தோம். கூகுளி குட்டப்பன். ஓகே, ஒயிட் சாயல் வந்துருக்காப்புல. டாப் ஸ்பின்னே போடுவாங்க கைஸ் நமக்கு. அதை விட்டால் வேறு எதுவும் தெரியாது. ஓ காட், எப்பா கைஸ், உங்ககிட்ட ஒன்றே நான் சொல்ல மறந்துட்டேன் கைஸ். நான் ஒரு மேட்ச் ஒன்று விளையாண்டேன், அதில் இதே மாதிரியே டாப் ஸ்பின் இந்த ஓரத்துலேயே போட்டேன். அதில் வந்து ஒயிட் சாயலையும் குணால் பாண்டியாவும் அதில் பேர் போட்டு வச்சுருந்தேன். சரி, இந்த 2 பேரை வச்சே நம்ம டாப் ஸ்பின் போட்டு ஓர முடிச்சிடலான்ட்டு. அப்போ பார்த்தா அவங்க முடிச்சிட்டாங்க. காலையில் கூடி போட்டாச்சு, கொஞ்சம் அது பக்கம் வச்சு குடிச்சிட்டு கைஸ். கடுப்பாவது கைஸ். லீவ் பண்ணிட்டே இருக்காங்க கைஸ், ரொம்ப நல்லா இருக்கு கைஸ். ஐயோ எப்படி கைஸ் இப்படிலாம் அடிக்க முடியும்? பால் மேலே போகுது கைஸ், அது கிளியராக தெரியுது இல்லை? ஏன் இப்படி பண்ணுறான்? நம்ம பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சென்டிமீட்டராக கம்மி பண்ணிட்டுருக்கோம். ஓவரே முடிஞ்சிச்சு. 2 ஓவருக்கு 4 ரன். எவனா ஸ்பின்னர் நான் எடுத்தேனா வேறு இல்லை இருக்கான். ஆனால் கொஞ்சம் இது ரேஞ்ச் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. டாப் ஸ்பின் இருக்கு அப்பா. ஆனால் இதில் அடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அடிச்சிட்டான்டா.
சே 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 10 ரன்ஸ் எடுத்திருக்காங்க கைஸ். எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம அப்படியே போட்டிருந்தா அதே மாதிரி 6 அடிச்சுட்டே இருப்பானோ. லிமிட் வாய்தா கைஸ். என்ன கைஸ் இப்படி தப்பு பண்ணிட்டோமே. இதுக்கு மேலே நமக்கு யப்பா கைஸ் அவன் அடிக்கவே மாட்டேன்றான் கைஸ். ஆனால் இந்த பால் அடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. காட் அது எப்படா அந்த மாதிரிலாம் அடிக்க முடியும்? அப்படின்னா அந்த அந்த பேட்ஸ்மேன் அடிச்சுருக்காமே. நேம் என்னதா அவனுக்கு? நம்ம ஃபர்ஸ்ட் பால் ரிஸ்வான் சரியான பேட்ஸ்மேன் ஆச்சேவன். நம்ம ஒரே மாதிரியே போடக்கூடாது. அதே ஷாட் திரும்ப அடிச்சிட்டானா காலி நம்ம. எப்பா ஒரு சிங்கிள் தான் கைஸ் இந்த வாட்டி. 17 ரன்ஸ். அவனுங்க நம்மளோட கொஞ்சம் தான். பேக் ஃபுட்டில் ஸ்ட்ரைட்டில் அடிச்சிட்டானா. அங்கே தான் ஃபீல்டர் இருக்கான்ல. ஐயோ அட்வான்ஸு. சே நம்ம எத்தனை 6 கேஸ் அடித்தோம் ஞாபகம் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதையும் எனக்கு இந்த மேட்ச் நம்ம ஜெயிப்போமானே தெரியல கைஸ். நான் வேற அவனுங்க அடிக்கிற மாதிரியே போட்டுட்டு இருக்கேன். 3வது ஓவர் தான் கைஸ். சரி கில்லு எடுத்தது ரொம்ப தப்பு பண்ணிட்டனும். அவனுங்களுக்கு இந்த ஒரு ஓவர்லேயே 20 எவ்வளோ கொடுத்துருக்கேன். எனக்கே தெரியல. எவன் எங்கடா ஒயிட் சாயல் எங்கடா? ஒரு ஓவர் தானாடா ஒருத்தனுக்கு. சரி குமார் வாங்க போகலாம். என்னடா இது எனக்கு ரொம்ப நர்வஸாக வேற இருக்கு. ஜெயிப்போமா மாட்டோமா? டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க கைஸ். இவன் 6-4லாம் அடிப்பான். எப்படியும் சான்ஸ் இருக்கு அதுக்கு. டெட் பால் வேற ஒருத்தன் போட்டுட்டான். கொஞ்சம் அசிங்கமாயிடுச்சு அவங்க டீமுக்கு. ரெக்வயர்டு ரன் ரேட் எவ்வளோ கம்மி தானோ. ஐயோ நான் ஃபீல்டரே அந்த பக்கம் வைக்கலையே. 35 ரன்ஸ் கைஸ். ஒரே அசிங்கமாக போச்சு கைஸ். இன்னும் 13 ரன்ஸ். இன்னொரு 3 6 அடித்தா காலி நம்ம. ஆக்சுவலாக 13 தானா? ஆமாங்க கைஸ். நம்ம போய் ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் செட்டை மாற்றுவோம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல ஒன்று வைக்கணும் கைஸ். அப்போ தானே அவனுங்க எதுவும் அடிக்க மாட்டேங்க. ஆனால் இப்போ டபுள்ஸு சிங்கிள்ஸு நிறைய எடுப்பானுங்களே. டபுள்ஸ் தான் நிறைய எடுப்பாங்க. சிங்கிள்ஸ் எடுத்தால் நமக்கு பிரச்சனையே இல்லை. அது என்னடா என்கிட்ட வந்து கேட்டுருக்க. டாட்டு கைஸ் இன்னும் 10 பால் தான் கைஸ் இருக்கு. எப்பா என்னடா டெட் பால் ஆயிடுமோ? அங்கே எதுவுமே காமிக்கலையே. டெட்டா நோவா? அது அவுட்டு கிடையாதுடா. சரி ஓகே நம்மகிட்ட 2 தான் இருக்குல்ல. அதை நான் எதுவுமே போடவே இல்லை ஆக்சுவலாக. இந்த ஒரு மேட்சோட நம்ம இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். வேறு என்ன பண்ணுறது? லைவ் போட தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது லைவ்லையாவது பார்க்கலாம். ஆனால் பூம் இல்லை பி குமாரோட இது எட்ஜாக இருக்கோ. அது வந்து பிச்சிங் அவுட் சைட் ஆஃபா. நான் கரெக்டாக லைனில் போட்டுருந்துருக்கணும். விக்கெட் ஹிட்டிங்கா அது மட்டும் இருக்கும். ரிவ்யூ லாஸ்ட் இப்போ. சே ரைஸ் என்ன கைஸ் அவுட் ஆகுறது தானே கைஸ் பார்க்கணும். ஆனால் லைன் வேறு ஒன்று வச்சுருக்கணும். இந்த லைன் வந்து அந்த ஸ்டெம்ப்லேருந்து இந்த ஸ்டெம்ப் வரைக்கும் இருக்குது. ஏதோ இருக்கு பார்த்துப்போங்க கைஸ். இன்னும் நமக்கு வந்து எத்தனை பால் தான் போகணும்? ஏதோ பண்ணுறேன் பார்த்துக்கலாம். தோத்தாலும்
ஐயோ எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது இந்த மேட்ச்சு. ஆக்சுவலாக கைஸ் நமக்கு இன்னும் 7 பாலா 8 பால் தான் கைஸ் இருக்குது. 8 பாலில் அவனுங்க இப்போ 7 ரன் அடிக்கணும். 8 பாலில் 7 ரன் கைஸ், நினச்சி பாருங்க எவ்வளோ ஈஸின்ட்டு. எல்லா இடத்துலையும் ஃபீல்டிங் வச்சாலும் செட் பண்ணி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. ஏப்பா பவுண்ட்ரி போயிடுச்சுன்னா அதை விட மானக்கெடு வேறு எதுவும் இல்லை கைஸ். மேட்சை ஈக்குவல் பாயிண்ட்ஸாவது எடுத்துகிட்டு கிளம்புறேன்டா, விடுங்கடா என்ன. ஏய் என்ன கரண்ட் ரன் ரேட் அவ்வளோதான் கைஸ். இன்னும் நம்ம அவங்க 2 ரன் எடுத்தால் போதும் கைஸ். எத்தனை அவ்வளோதான், இன்னும் 6 பாலில் 2 ரன் எடுத்தால் போதும். 6 பாலில் 2 ரன். எப்படா நான் யாதவை எடுத்தேன், ஆனால் இருந்ததே கண்ணுக்கு தெரியல கைஸ். இன்னும் 2 ரன் எனக்கு ரொம்பவே உண்மைதான். என்னால் இந்த மேட்ச்சில் ஜெயிக்க முடியல, அது உண்மைதான். அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த மேட்ச் தோத்துட்டோம். ரொம்ப இல்லை, கொஞ்சம் போராடி தான் கைஸ் தோத்துருக்கோம். 9 விக்கெட்ஸில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. 52 ரன்ஸே அடிச்சிட்டாங்கடா. நம்ம தான் ரொம்ப கம்மியாக. ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். மோஸ்ட் விக்கெட் ஜே பும்ரா, பெஸ்ட் பவுலிங் ஃபிகர். ஓஹோ, மோஸ்ட் ரன்ஸ் ஏதோ நம்ம கொஞ்சம் அதிகமாக இல்லை, அவனுங்க பேட்ஸ்மேன் தான் பயங்கரமாக இருக்கானுங்க கைஸ். நம்ம டீம்ஸ் அடுத்த மேட்ச் செக் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டிங் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் கைஸ். நம்ம இப்போ என்ன குரூப் 2ல் தான் கைஸ் இருக்கும், ஆனால் பாட்டமில் இருக்கும். ஒரு மேட்ச் விளையாண்டுருக்கோம், ஒரு மேட்ச் தான் தோற்றுட்டோம். சவுத் ஆஃப்ரிக்காவும் அப்படி தான்டா தோற்றுருக்காங்க. அவங்களாவது கொஞ்சம் பயங்கரமாக விளையாண்டுருப்பானுங்க போல கைஸ். நம்ம தான் அது கூட இல்லை.